ஒரு ஜெமினி ஏஐல இருந்து VO3 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமாக ஹவு டு கிரியேட் த ஷார்ட் வீடியோஸ் நம்ம ஏஐ மூலமாக ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜெமினை ஓப்பன் பண்ணுங்கள். ஜெமினை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும், ப்ராம்ப்ட் வரும். இதில் ஆஸ்க் ஜெமினை இருக்கு இல்லையா, இதில் வி ஹவ் டு செலக்ட் வீடியோ. இதில் வருது பாருங்கள், ஜென்ரேட் வித் VEO2. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா VEO2 வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இட் வில் ஜென்ரேட் த வீடியோ. இப்போ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, டீச்சர் டீச்சிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ இதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொஞ்சம் தெளிவாக கொடுத்தா தான் அது தெளிவாக எடுத்துக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் இப்போ டீச்சர் டீச்சிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட். நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். இது வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். இது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஜென்ரேட் பண்ணும், வீடியோ ஜென்ரேட் பண்ணும். இது தப்பாக இருந்துச்சுன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணாது. லெட்ஸ் see how the வீடியோஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த VO3 அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஒரு ரியலிஸ்டிக்காக என்ன இருக்கோ அது 100% வந்து உங்களுக்கு அது ஏஐ ஜென்ரேட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அது க்ளோஸ் டு ரியல் டைமில் இருக்கும் அது. ஸோ இது டைம் எடுக்கும், ஒரு 1 to 2 minutes வந்து டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறமா இட் வில் ஜென்ரேட் த வீடியோ. முக்கியமாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. VO3ல் நீங்கள் பண்ணிங்கன்னா 8 செகண்ட் வீடியோ மட்டும்தான் அவைலபிள் உண்டு. தென் ஃப்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்தியாவில் இன்னும் அவைலபிள் வரல. அது ஒன்லி அவைலபிள் இன் யூஎஸ்ஐயில் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த வீடியோவை எடிட் பண்ணி ஒரு படமாகவே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது. அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து டைமிங் மெஷர் பண்ணி எடிட்டிங் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது VO2 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சிகஸ் இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா இது எவ்வளவு அசால்ட்டாக பண்ணிட்டான்னு. டீச்சர் டீச்சிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு தமிழ்நாடு இதில் இருக்கிறது எல்லாமே ஏஐ ஃபேஸஸ். இந்த டீச்சர் ஒரு ஏஐ ஃபேஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஏஐ ஃபேஸ். இதை பார்த்தீங்கன்னா நாட் க்ளோஸ் டு த ரியல் டைம். இது வந்து ரியல் டைமாக இருக்கிறதா உங்களுக்கு காமிக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இதில் நீங்கள் டவுன்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த வீடியோ. ஸோ வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. லெட் மீ ஷோ யூ த வீடியோ. ஐ வில் பிளே த வீடியோ. எஸ், இதில் பாருங்க, த டீச்சர் இந்த டீச்சர் இந்த இது எல்லாமே வந்து கேன் யூ பிலீவ் தட் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பெஞ்ச்மார்க்கை வந்து எந்த ஒரு சாட்ஜிபிடியோ அல்லது மைக்ரோசாஃப்டோ யாருமே தொடலை. பட் ஃபஸ்ட் டைமாக ஜெமினை அச்சீவ்டு திஸ் பெஞ்ச்மார்க். லைக் உங்களால் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணது ரியல் டைமாக அல்லது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவானு டெஃபினட்டாக கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லோகோ இருக்கும். அதுவும் இந்த லோகோ சின்னதாக தெரியுது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா VEOன்னு இருக்கு இல்லையா, இந்த லோகோ வச்சு மட்டும், அதுவுமே கூட தெளிவாக தெரியல, அந்த லோகோ கூட தெளிவாக தெரியல. அந்த VEOங்க இந்த இடத்துல இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் வந்து இது ஏஐ ஜென்ரேட்னு சொல்ல முடியும். அதர்வைஸ் உங்களால் இது வந்து சொல்ல முடியுமா அது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. லெட் மீ ட்ரை அனதர் வீடியோ. நான் ஏஐ ஜென்ரேட் இன்னொரு வீடியோ வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓல்டு விமன் traveling in Tamil Nadu government bus.
சி ஓல்டு விமன் ட்ராவலிங் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வில்லேஜ் பஸ். நான் சும்மா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், பாருங்கள் அது எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுதுன்னு. பட் என்னென்னா இதில் வாய்ஸ் நாய்ஸ் இல்லை, லைக் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லை. அது ஐ திங்க் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஹேவ் டு செக். பட் இப்போதைக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஜஸ்ட் வீடியோ மட்டும் சவுண்ட் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். Let's wait for this video generation. ஸோ எக்ஸாக்டாக ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒரு வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் ஆகி வர்றப்ப ஒரு என்ன இருக்குமோ அது அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்கும். இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மூவி ஃபிலிம் மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய யூஸ் ஆகும். சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இதை மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் மேபி ஒரு பெரிய சீக்வன்ஸுக்கு வந்துட்டு சிஜி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது கிராஃபிக்கல் இது போவாங்க இல்லையா, கிராஃபிக்ஸ்க்கு போவாங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு எந்திரன் 2.0 படம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அந்த கிராஃபிக்ஸ்க்கு மட்டுமே பல கோடி செலவு பண்ணாங்க. இன்னும் அதெல்லாமே இருக்காது. தே கேன் ஜென்ரேட் த ஏஐ வீடியோ. ஸோ பல கோடியை வந்து இதில் சேவ் பண்ணலாம். சி கைஸ், ஓல்டர் விமன் ட்ராவலிங் பஸ்ஸுன்னு கொடுத்தேன். பட் இங்கே என்னன்னா பஸ்ஸு வரல, ஒரு வேன், ரெண்டு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஏஐ ஜென்ரேட்டட் ஹியூமன்ஸ். இவங்க வந்து ஏஐ ஜென்ரேட் இவங்களாம் நம்பவே முடியாது. ரியலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் அவங்களோட முகபாவனைகள் பாருங்கள், முகபாவனைகள், அதில் பேக்ரவுண்டில் அந்த பஸ்ஸு மூவ் ஆகுறதா இருக்கட்டும், பின்னாடி உள்ள அந்த மோஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக லைவாக எடுத்த மாதிரியே இருக்கும். இவங்களோட ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு லைவாக இருக்கும். இவங்க யாருமே எல்லாமே ஏ தான். ஆனால் பாருங்கள், ஒரு தமிழ்நாடு வில்லேஜ் உமன் நான் கொடுக்குறேன், அது எவ்வளோ ஆத்தென்டிக்காக நமக்கு அந்த ஓல்டு ஒரு தமிழ்நாடு வில்லேஜில் ஒரு ஓல்டு லேடி எப்படி ஒரு சாரீ கட்டியிருப்பாங்க, அவங்க எப்படி ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், இது எல்லாமே சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? நான் ஏன் தமிழ்நாடு கொடுக்குறேன்னா அப்போ தான் நமக்கு ரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். தமிழ்நாடுங்க மென்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணுற, இப்போ பஸ்ஸுன்னு கொடுத்தோம்னா அது ஈஸியாக ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ நீங்கள் அதுக்கான ப்ராம்ப்ட்டை நீங்கள் மட்டும் சும்மா சிம்பிளாக கொடுத்தா போதும். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னொரு ஏஐ டூல் மூலமாக அந்த ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை உள்ளதுக்கு போட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து வரும். ஸோ நான் இன்னொரு வீடியோ கூட ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த வீடியோ அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெண்டு வீடியோவுமே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது யார் பார்த்தாலுமே இது வந்து ஏஐ வீடியோன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இதை வந்து ஏஐ வீடியோன்னு யாராலையும் சொல்ல முடியாது. லெட்ஸ் கிரியேட் அனதர் வீடியோ. நான் மினிமலிஸ்டான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும், இந்த மோஷன் இப்படி இருக்கணும், அது எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். பட் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நமக்கு இதில் கொடுத்தாலே நமக்கு பெர்ஃபெக்டான வீடியோஸ்லாம் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ சேம் இன்னொன்று கொடுக்குறேன். ஃபேமிலி ஒர்ஷிப் இன் தமிழ்நாடு டெம்பிள். ஃபேமிலி ஒர்ஷிப் இன் தமிழ்நாடு டெம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு டெம்பிளில் சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ஜென்ரேட் பண்ணுறேன், வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன். இந்த வேர்டு கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவாக கொண்டு வந்து கொடுக்கும். ஜென்ரேட் ஈவன் இவ்வளோ பெரிய வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது. அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ChatGPTல ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் கொடுத்தீங்கனாலே அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஒரு நல்ல இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த கூகுள் ஜெமினி வியோவில் அது ஒரு 8 செகண்ட்ஸ் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்குது. அப்படிங்கிறது அவங்களோட ஆப்டிமைசேஷன், அவங்களோட சர்வர் வந்து எவ்வளோ சூப்பராக இதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து பார்க்குறப்ப என்னால் நம்பவே முடியல. எப்படிடா அது
இவ்வளோ தெளிவாக ஒரு ரியல் டைம் பீட் பண்ணுற அளவுக்கு இதை பாருங்கள். இவர் பேசுகிறாரு, இந்த பையனை பாருங்களேன், இந்த பையன் ரியாக்ஷனை பாருங்கள். ஹீஸ் லிசனிங், his eyeballs are moving. See, அப்போ அது எந்த அளவுக்கு அந்த வீடியோ வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சீகஸ். வாவ். ஃபேமிலி ஒர்ஷிப் இன் தமிழ்நாடு டெம்பிள். ஒரு தமிழ்நாடு ஃபேமிலி எப்படி கோயிலில் சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ எடுத்தால் கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்கவே முடியாது. சி, இது ஒரு தமிழ்நாடு ஃபேமிலி தீபாவளி எப்படி, அது எனக்கு இன்னும் அது புரியவே இல்லை. இவங்க வந்து இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் புரியவே இல்லை. சீக, அவங்க ஒரு தீபாவளி காமிக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு ஃபேமிலிகள் எப்படி இருப்பாங்க, ஒரு பொட்டு வச்சுட்டு கோயில்னா ஒரு பட்டை அடிச்சிருப்பாங்க, ஒரு தாலி வியர் பண்ணியிருக்காங்க, ஒரு மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடோட ஒரு ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, ஒரு மென் வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு பொட்டு வச்சுருக்காங்க, மீசை, ஒரு சின்ன ஒரு ஆர்மண்டல் போட்டிருக்காங்க. அதில் குழந்தைய பாருங்கள். இதில் இந்த சின்ன பையன் வேறு விளாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், பேக்ரவுண்டில் பாருங்களேன். இந்த சின்ன பையன் வேறு விளாண்டுக்கிட்டு இருப்பான், சாமி கும்பிட்றானா. அது என்னால் இது நம்பவே முடியல. இது எப்படி தான் இது பண்ணதே எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணுறப்ப பாருங்கள், இவரோட ரியாக்ஷன் பாருங்கள். இது நீங்கள் ஒரு மூவியை வந்து இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. நீங்கள் ஒரு மூவியை வந்து எடுக்கிறீங்கன்னா அதில் அவங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். இப்போ இவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து சாமி கும்பிட்றாங்க, இவர் வந்து அதை ஆசுவாசப்படுத்துகிறாரு பாருங்களேன். பாருங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்க ஒரே இடத்துல இருந்து கும்பிட மாட்டாங்க. அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையனை பாருங்க, அவன் வந்து பாருங்க விளாண்டுக்கிட்டு இருப்பான். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேரோட ஒர்க் இதை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் கிராஃபிக்கல் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்லாம் மோஸ்ட்லி இன்னொரு 10 இயர்ஸில் ரீப்ளேஸ் ஆகுதுக்கு, 10 இல்லை 5 இயர்ஸ்லேயே அவங்களோட ஒர்க்கில் ரீப்ளேஸ் ஆகும். கலர் கரெக்ட் பண்ணுறவங்க, எடிட்டிங் பண்ணுறவங்க, இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ். நீங்கள் உங்கள் இமேஜையோ ஒரு பிரபலமான ஒருத்தரோட இமேஜையோ ஜென்ரேட் பண்ண சொன்னால் அது ஜென்ரேட் பண்ண மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாலின், நம்ம கவர்மெண்ட் சிஎம் வந்து ஸ்டாலின் வந்து வில்லேஜில் ஒரு ரோட் ஷோ பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. கவர்மெண்ட் சிஎம் ஸ்டாலின் வாக்கிங் ஆன் சென்னை ரோடு. பட் இது வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா we are using ஒரு ஃபெமிலியர் பர்சனை பற்றி நம்ம எடுக்கிறோம். லெட்ஸ் see how it would be. see, அது செக் பண்ணுது. கேன் I ஜென்ரேட் ஒரு வீடியோ, ட்ரை அனதர் ப்ராம்ப்ட். நான் என்ன கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் சிஎம்னு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு பாப்புலர் பர்சனை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஒரு சச்சினை வச்சோ, ஒரு விராட் கோலி வச்சோ, ஒரு ட்ரம்ப்பு, மோடி, இவங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மேபி இதில் வந்து மார்ஃபிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது எவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க. இதுவுமே இன்னொரு ஆச்சரியம் தான். நான் ட்ரம்ப்பை பற்றி எனக்கு ஒன்று பண்ணி தான் பார்த்தா வரல, மோடி பற்றி ஒரு சின்னது கொடுத்து பார்த்தா வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் பர்சனை பற்றி கொடுத்தா வரமாட்டுக்கு, அதுவே ஜென்ரேட் பண்ணுற வீடியோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ. இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.